இப்படியாவது விஜயை கையில் எடுத்து ஒன்றிணைப்பதற்கான ஒரு முயற்சி. விஜயினுடைய ஆதரவு பெற்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் சந்திப்பதற்கு திட்டமிட்டு கூட்டத்தை ஒன்று சேர்த்த குற்றவாளி விஜய் தான். வருகிற வழியில 10 இடத்துல பேசியிருந்தா 10,000 பேர் வீட்டுக்கு போயிருப்பான். நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அண்ணன் வந்திருக்காரு. அவரிடம் கரூர் நடந்த இந்த சம்பவம், அதன் பிறகு அரசியல் சூடு, இந்த விஜயுடைய கட்சியை யார் கைப்பற்றுவது, காங்கிரஸா அல்லது பிஜேபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ராகுல் காந்தி விஜயோட பேசியிருக்காரு. அது இல்லாம பிரதமர் முதல் முறையா இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்திருக்காரு. காயம்பட்டவங்களுக்கு 1 லட்சம் கொடுத்திருக்காங்க. நிர்மலா சீதாராமன் வந்திருக்காங்க. இப்படி பாஜகவுடைய தலைவர்கள் அத்தனை பேருமே விஜய்க்கு ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அது சம்பந்தமா நம்ம அண்ணன் கிட்ட கேட்போம். அண்ணன் வணக்கம். வணக்கம். ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்தித்ததாக ஒரு தகவல் வந்திருக்கிறேன். அது உண்மையானது? 100% உண்மை. குருமூர்த்தியிடம் விஜயினுடைய ஆதரவு பெற்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் சந்திப்பதற்கு அனுமதி கேட்டிருக்கிறார்கள். அது சமூக வலைதளங்கள் வழியாக செய்தி வந்த பிறகு அவர் மறுத்திருக்கிறார். இந்த சந்திப்பு எங்கேயாவது ஒரு இடத்துல ரகசியமாக இந்த சந்திப்பு கண்டிப்பாக நடக்கும். நெருப்பு இல்லாமல் புகையாது. அதே போல ராகுல் காந்தி, காங்கிரஸ் உடைய ராகுல் காந்தி என்ன பண்ணியிருக்காருன்னா விஜயோட தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு. இந்த அரசியல் களத்தை நீங்க எப்படி நான் பாக்குறீங்க? இல்ல, ராகுல் காந்தி நடந்த அந்த உயிரிழப்பு ஒரு துக்கமான நிகழ்ச்சியை வருத்தம் தெரிவித்திருக்கிறார். அதோடு முடிந்து போய்விட்டது. திமுக காங்கிரஸ் கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது. அத அரசியலை தாண்டி வலுவாக நிற்கக்கூடிய பிஜேபி எதிர்ப்பு கூட்டணி, அதற்குள் விஜய் வருவதற்கு 1% கூட வாய்ப்பு கிடையாது. இந்த சம்பவம் நடந்த அடுத்த 1 மணி நேரத்துல உள்துறை அமைச்சகம், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தன்னுடைய அறிக்கை கேட்டிருக்காரு. அது இல்லாம பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்னன்னா உடனடியாக 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் பண்ணி காயப்பட்டவர்கள் 1 லட்சம். இப்படி தீவிரமா சென்ட்ரல் கவர்மெண்ட் இறங்கிறதுக்கான காரணம் என்னன்னு இல்ல, மத்திய இதுல அரசியல் பாக்குறாங்களா? இல்ல, பாஜக எப்படியாவது விஜயை கையில் எடுத்து விஜயினுடைய திமுக எதிர்ப்பை, தங்களுடைய திமுக எதிர்ப்பு, அண்ணா திமுகவுடைய திமுக எதிர்ப்பு, 3 திமுக எதிர்ப்பு சக்திகளை ஒன்றிணைப்பதற்கான ஒரு முயற்சி. சார், விஜய் என்னன்னா என்னுடைய நேரடி எதிரிகள் 2 பேர் சொல்லிருக்காரு, திமுக சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாஜக கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. இப்படி விமர்சனம் ஒரு 4 கூட்டத்துக்கு பிறகு அவருடைய தொண்டர்கள் அதை ஏத்துப்பாங்களா பிஜேபியோட போய் சேர்ந்தா? இல்ல, தொண்டர்கள் ஏன்னா இது வரைக்கும் என்னன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகள், பெரும்பாலான கட்சிகள் பாஜகவுடைய அடிமைகளாக மாறி இருக்காங்க. ஒரு புது அடிமை வந்துட்டாரா? இல்ல, விஜய்க்கு இப்போ திமுகவை எதிர்க்கக்கூடிய வலிமையான ஒரு மத்திய அரசு சக்தி தேவை. எம்ஜிஆருக்கு அன்றைய காலகட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் இருந்தார்கள். அதே போல ஜெயலலிதாவுக்கு காங்கிரஸ் இருந்தது. 2ம் தான் எம்ஜிஆரை கம்யூனிஸ்டுகள் அன்று காப்பாற்றினார்கள் 72, 77 காலகட்டத்தில். அதே போல எம்ஜிஆர் மறைவு 87, 91. காங்கிரஸ் ராஜீவ் காந்தி அன்றைக்கு வலுவா இருந்தார். காங்கிரஸ் ராஜீவ் காந்தி தான் ஜெயலலிதாவை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைத்தார். ராஜீவுடைய மரணம், ராஜீவ் மரணத்திற்கு முன்பு வரை திமுக வாழப்பாடி ஜெயலலிதாவுக்கும் ராஜீவ் காந்திக்குமான பாலமா இருந்தார்.
இப்ப அதே போன்று விஜய்க்கு இப்போ ஒரு பாலம் தேவைப்படுகிறது. அந்த பாலம் பாஜக பாலம் தான். இல்ல அது ஆரம்ப காலத்திலேயே வந்தார் என்னன்னா ஒரு சாஃப்ட் கார்னர் எடுத்திருக்கலாம். ஆனா எடுத்த உடனே என்னன்னா மாநில அரசு மத்திய அரசு தான் கடுமையா வந்து விமர்சனம் பண்ணாரு. அப்படி இருக்கும்போது எப்படி அது ஒர்க் அவுட் ஆக நீங்க பாக்குறீங்க? இவரை வந்து சரண்டர் ஆயிட்டாரு, இவரை வந்து பொது சேவைக்கு லாய்க்கில்லாதவர் தானே பேசுவாங்க. இவர் எங்க இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற போறாரு? இப்ப ஆரம்ப கட்டத்திலே வந்து ஒரு அடிமை சாதத்துல கையை எடுத்துட்டாரு. அது எப்படின்னா இருக்கும்? இல்ல அடிமையாக திமுகவும் பாஜகவும் இருந்த கட்சி தானே. கருணாநிதியே அடிமையா இருந்தாரு, ஜெயலலிதாவும் பாஜகவுக்கு அடிமையா இருந்தாங்களே. யாராவது இருந்தாலும் அடிமை தான். கரசேவைக்கு ஜெயலலிதாவே ஆள அனுப்பினாரு. திராவிட இயக்கங்களை பொறுத்தவரை கொள்கை கோட்பாடுகளே கிடையாது. பெரியாரை வைத்துக் கொண்டு பெரியாரை எதிர்ப்பது, பெரியாரை வைத்துக் கொண்டு பாஜகவை எதிர்ப்பது, தேவை என்றால் பெரியாரை மறைத்துவிட்டு பாஜகவோடு கூட்டணி வைப்பது, மந்திரி சபையில் கூடி குழாவது, இது திராவிட இயக்கங்களுக்கு இந்த மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட விஷயம். யாரை திட்டினாரோ, விஜய் வந்து யாரை வந்து திட்டினாரோ, அந்த தொண்டர்கள் யார் வந்து கை தட்டி ரசித்தாங்களோ அவங்க தானே வந்து திமுக தானே வந்து முதல்ல வந்து அவங்களை முதல் உதவி செஞ்சதுல இருந்து நிவாரணம் பண்ணதுல இருந்து எல்லாமே தானே அவங்க தானே பண்ணாங்க. வரைக்கும் ஏன் விஜய் வந்து எட்டி கூட பார்க்கல? இல்ல அரசு திமுக அதிகாரத்தில் இருக்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு பழமையான அரசியல்வாதியோ, பழக்கப்பட்ட அரசியல்வாதியோ, இல்ல அரசியலை வழிநடத்தக்கூடிய ஒரு வலிமையான ஒரு சுற்றம் சூழ அப்படிலாம் எதுவுமே இல்லை. அவருக்கு விஜய்க்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க கடைசி வரை சபரீசனோடு உறவாக, நட்பாக, பங்குதாரராக, பார்ட்னராக, கார்பரேட்டாக இருந்த ஆதவ் அர்ஜுனா இப்போ விஜய்ட்டு இருக்க. ஒரே இடத்துல 3 பேருக்கு வச்சு ரியல் எஸ்டேட் செய்த புஷி ஆனந்த் அவரோடு இருக்கார். புஷி ஆனந்துக்கு தன்னை தாண்டி யாரும் உள்ளே வந்துடக்கூடாது. மருது அழகராஜோ, காளியம்மா யாரும் வந்துடக்கூடாது. நீங்க பல லட்சம் கோடி வைத்திருக்கிற ஆதவ அர்ஜுனாவே விஜய்ட்டு நெருங்க முடியல. புஷி வழியா தான் போக முடியும். அப்ப இது போன்ற ஒரு கட்டத்துக்குள் வைத்து அரசியல் பண்ணுகிற அரசியல் கட்சியினுடைய நிலைமை இப்படித்தான். சார், விஜய் வந்து இவ்வளவு சம்பவத்துக்கு பிறகு வந்து கைது செய்வாரா? திமுகவினுடைய முதுகெலும்பை பொறுத்துதான் விஜய் கைது செய்வாரா இல்லைங்களா, கைது செய்வதா கைது செய்யவில்லையா என்பது. நீங்க விஜய் திருச்சி கூட்டமே திட்டமிட்டு கொலைப்படிதான். 7 நிமிஷத்துல போவதை 7 மணி நேரம் செய்து போனதை விஜய் கைது பண்ணியிருக்கணும். இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியாக்கள் தாவைக்காவுடைய தொண்டர்கள் இன்னமும் வந்து ஒரு பெண்மணி வந்து தன்னுடைய மகனை பலி கொடுத்தாங்க. ஆனா அடுத்த ஒரு 5 நிமிடத்துல என்னன்னா விஜய் அண்ணா இதுக்கு வந்து பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பற்ற பதில சொல்றாங்க. அதை பத்தி என்னன்னா இல்ல, அதாவது சமூக வலைதளங்கள் அத்தனையும் திமுகவால் கட்டுப்படுத்தப்படுகிறது. விஜயினுடைய ஆதவ் அர்ஜுனா, வாய்ஸ் ஆஃப் காமன், ஒரு 100 பேருக்கு மேல் பணி செய்கிறார்கள். இது சமூக வலைதளங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கு. பல கோடி யார் செலவு பண்ற? ஆதவ் அர்ஜுனா. அந்த ஆதவ் அர்ஜுனாவுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் தான் விஜய்க்கான ஆதரவு வட்டம். இது ஒரு விபத்துன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா வந்து இது வந்து ஒரு படி, அதாவது என்னன்னா திமுக மேல படி போடணும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஓரணியில இருப்பாங்க வந்து நம்ம பாக்குறோம். ஆதரவா வந்து என்ன பண்றாரு எடப்பாடி வந்து எதுக்காக ஆம்புலன்ஸ் வந்ததுன்னு சொல்றாரு. அவர் வந்து கூத்தாடி பின்னாடி ஏன் போகணும்னு சொல்லிட்டு சீமான் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, திடீர்னு ஆதரவு கொடுக்குறாரு. இப்படி பல்வேறு இதெல்லாம் இருக்கும்போது உண்மையிலே வந்து இது சதியா நீங்க பாக்குறீங்களா? இல்ல, இது சதி. இந்த கூட்டத்தில் விஜய் அனுமதி பெற்றுத்தான் செயற்கையாக கூட்டத்தை திட்டமிட்டு கூட்டத்தை ஒன்று சேர்த்த குற்றவாளி விஜய் தான். நீங்க மக்கள் கூடினால் நின்று பேசிவிட்டு வர வேண்டியது தலைவர்களுடைய கடமை. விஜயை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த கேரவன் வேன் ஏசியில படுத்துருவார். எங்க கடலூர் சந்திரசேகரன் குறிப்பிட்டு பேச சொல்லுகிறாரோ அங்கு மட்டும்தான் தலையை காட்டுவது. இப்போ திருச்சியிலிருந்து ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டே வராரு. எங்க கரூர் வேலுச்சாமி கூட வராது. ஒரு இடத்துல பேசியிருந்தா 10,000 பேர் வீட்டுக்கு போயிருப்பான். 10,000 பேரை சந்திப்பதற்கான 10 இடம் இருக்காங்க.
எல்லாம் கூடி கூடி நிக்கிறாங்க. அங்க யாருமே வந்து முறையா எதுவுமே வந்து செய்யல. எல்லா கூட்டத்தையும் எந்த ஒரு கூட்டுறாங்க, வேலுச்சாமிபுரம். அப்போ இது யார் குற்றவாளி? விஜய் குற்றவாளி. இந்த விஜய் குற்றவாளிய நீங்க எப்ப தடுத்திருக்கணும்? திருச்சி ஏர்போர்ட் வந்து திருச்சி நிகழ்ச்சி நடந்த பொழுதே இவர் கைது செய்யப்பட்டிருக்கணும். கைது செய்யப்படாத காரணம் விஜயை பார்த்து திமுக பயப்படுது. தங்களுடைய அந்த சராசரங்களை அலிபாபாவும் 40 திருடர்களை நிறைய அம்பலப்படுத்திடுவாரோன்னு திமுக பயந்ததனுடைய விளைவு விஜய் பேரு மரணம். திமுக விஜய்க்கு மிகப்பெரிய சலுகை கொடுத்திருக்கிறது. இந்த சலுகை தான் இந்த இவ்வளவு பெரிய இழப்பு. இந்த இழப்புக்கு திமுக 50%, 50% விஜய், 50% ஊடகங்கள். இன்னொரு விஷயம்னா, அதாவது வந்து அந்த அம்மா நீதியரசர் அம்மா வந்து பொது இடத்துலயே வந்து விசாரணை பண்றாங்க. அது சரியான அணுகுமுறை நீங்க நினைக்கலாங்க? அதாவது அவங்களுக்கான சுதந்திரத்துல யாரும் தலையிட முடியாது. அவங்க நீதியரசர் அருணா ஜெகதீசனுடைய ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு விசாரணை பரன்ல குப்பை அடிச்சு கிடக்கு. பரன்ல குப்பை அடிச்சு 13 பேர் பக்கத்தில் இருந்து குறிபார்த்து சுடப்பட்ட வழக்கை, அதிமுக செய்த வழக்கை திமுக காப்பாற்றுகிறது. திமுக காப்பாற்றி. நீங்க திருச்சி வேலுச்சாமி மீது அதிமுக ஆட்சி காலத்தில் வேலுச்சாமி பேசியத திமுக வழக்கு போட்டு யாருக்கு ஆதரவா இருக்கு? அனில் அகர்வால் என்ற ஒரு மாபெரும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் குற்றவாளிக்கு ஆதரவா அதிமுக ஆதரவு, திமுகவும் ஆதரவு. நன்றி, வணக்கம்.